எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஜீரக சம்பா ரைஸ் வச்சு தான் செய்ய போறேன். பிரியாணினாலே எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஜீரக சம்பா ரைஸ் வச்சு நீங்க செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்ட்டு மறக்காம சொல்லுங்க. எங்க வீட்ல எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி. அதுவும் என்னோட ஸ்டைல்ல நான் இப்படி தான் செய்வேன். இப்போ வாங்க நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஜேஜே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கிராம்பு, 1/2 ஸ்பூன் மல்லி, 2-3 ஏலக்காய், ஒரு 3 பட்டை சேர்த்துக்கிட்டு, ஒரு ஸ்டார் பூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்பாசி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிரியாணி வகையில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், இது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு குக்கரில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா சூடாக இருக்குது. இது கூட நான் மொத்தம் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் இந்த வெங்காயம் அரைக்கிங்க பார்த்தீங்களா, அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 2-3 பூண்டு பல் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கின பிறகு ஒரு 3 தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டேன். இது கூட நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இந்த ஜீரக சம்பா பிரியாணி. இப்போ இது கூட நம்ம பவுட்ரு பண்ணதும் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்துக்கிட்டேன். இப்போது தயிர் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்த பிறகு இப்போ சிக்கன் நான் சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் எப்போதுமே நல்லா கழுவும் போது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சம் பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஏன்னா நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும்தான் விட போகிறோம். அதனால் சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா நம்மளுக்கு வெந்திருக்கு. இப்போ ஜீரக சம்பா ரைஸ் தான் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். ஒரு டம்ளருக்கு பார்த்திங்கன்னா 1.5 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். இது கூட இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தண்ணி கொதித்த உடனே ஊற வச்ச ஜீரக சம்பா ரைஸை சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்துட்டு இது கூட நான் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போது ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். பிரியாணி அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல் மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே வாழை இலையை நான் கவர் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான நல்ல உதிரியான ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜீரக சம்பா ரைஸ் சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.